வணக்கம். யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள். செய்தி ஆசிரியர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீஃபன். செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் ஜூலியட் ஜோசப், ஹெமல் டீனா யூதாசேகர். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். தகவல் தொடர்பு பணி உருவாக்கும் பணி, திருத்தந்தை பிரான்சிஸ். மன்னார் மாவட்ட கனியமண் அகழ்வு மற்றும் காற்றாலை அமைத்தலுக்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு. செயற்கை நுண்ணறிவு மனித அறிவுக்கு பதிலானதல்ல, திருப்பீட சமூக தொடர்பு துறை. இளவாலை மறைக்கோட்டத்தில் பொதுநிலையினர் கழக எழுச்சி நாள் சிறப்பு நிகழ்வு. விரிவான செய்திகள். தகவல் தொடர்பு பணி, சமூகம், திரு அவை என அனைத்தையும் உருவாக்கி உண்மைத்தன்மையுடன் முன்னேறி செல்லும் பணி என திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வழங்கியுள்ள செய்தி ஒன்றில் தெரிவித்துள்ளார். கடந்த 25ஆம் தேதி சனிக்கிழமை வத்திக்கான் புனித 6ஆம் பவுல் அரங்கத்தில் கூடியிருந்த உலக சமூக தகவல் தொடர்பாளர்களுக்கு வழங்கிய ஜூபிலி வாழ்த்து செய்தியிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், சமூக தொடர்பு என்பது தன்னிடமிருந்து சற்று வெளியேறி நம்மை பிறருக்கு கொடுத்து கிறிஸ்து நமக்கு கூறுவதை எடுத்துரைப்பதென்றும், வெளியேறுதல் மட்டுமல்ல, மாறாக மற்றவர்களை சந்தித்தலே உண்மையான தகவல் தொடர்பு என்றும் எடுத்துரைத்துள்ளார். அத்துடன் இறை தந்தை தனது மகனுடனும் தூய ஆவியுடனும் எவ்வாறு தொடர்பு கொள்கின்றாரோ அதுபோல் நாமும் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று கூறிய திருத்தந்தை, தகவல் தொடர்பு பணி என்பது ஒரு இறைத்தன்மை கொண்ட பணி எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மன்னார் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள கனியமண் அகழ்வு மற்றும் 2ஆம் கட்ட காற்றாலை அமைப்பு திட்டங்களை கண்டித்து மன்னார் மாவட்டத்தில் இயங்கும் சிவில் சமூக அமைப்பினர் கடும் எதிர்ப்பினை வெளிப்படுத்தி வருவதுடன், இத்திட்டங்களினால் மன்னார் தீவும் இங்கு வாழும் மக்களும் எதிர்நோக்கக்கூடிய பாதகமான விளைவுகளையும் சுட்டிக்காட்டியுள்ளனர். அரசாங்கத்தின் அனுமதியுடன் தனியார் நிறுவனங்களினால் இத்திட்டங்கள் முன்னெடுக்கப்படவுள்ள நிலையில், கடந்த 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட மன்னார் பிரஜைகள் குழு மற்றும் மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் இதற்கெதிராக கடும் கண்டனத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். மன்னார் மாவட்ட செயலகத்தில் மாவட்ட அரசு அதிபர் திரு கனகேஸ்வரன் அவர்களின் ஏற்பாட்டில் பிரதி அமைச்சரும் அபிவிருத்தி குழு தலைவருமான திரு உபாலி சமரசிங்கவின் தலைமையில் இடம்பெற்ற குறித்த கூட்டத்தில் மாவட்ட மட்டத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய பல்வேறு விடயங்கள் மற்றும் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சினைகள் குறித்தும் விசேடமாக கலந்துரையாடப்பட்டன. குறிப்பாக 2ஆம் கட்ட காற்றாலை மின் உற்பத்தி நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பாகவும், மன்னார் தீவு பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற கனிய மணல் அகழ்வு குறித்தும் கலந்துரையாடப்பட்டன. எனினும் குறித்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட மன்னார் பிரஜைகள் குழு மற்றும் மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் தமது கடுமையான எதிர்ப்பை தெரிவித்ததோடு, மன்னார் மாவட்ட மக்கள் மன்னார் தீவு பகுதியில் முன்னெடுக்கப்படும் கனிய மணல் அகழ்வை எதிர்ப்பதாகவும், குறித்த விடயம் தொடர்பாக இங்கு ஆராயப்பட வேண்டிய தேவை இல்லை எனவும் சுட்டிக்காட்டி, மன்னார் தீவில் கனிய மணல் அகழ்வுக்கு ஒருபோதும் அனுமதியை வழங்க முடியாதெனவும் தெரிவித்தனர். இதன்போது மக்களின் எதிர்ப்பை மீறி மாவட்டத்தில் எவ்வித நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க அனுமதி வழங்க முடியாதெனவும், குறிப்பாக மன்னார் தீவு பகுதியில் முன்னெடுக்கப்படும் கனிய மண் அகழ்வு குறித்து மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றமையினால் இவ்விடயம் தொடர்பாக வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஜனாதிபதியை சந்தித்து குறித்த விடயம் தொடர்பாக கலந்துரையாட வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டது. தொடர்ந்து 29ஆம் தேதி பிரஜைகள் குழு மற்றும் பொது அமைப்புகள் ஒன்றியத்தினருக்கும் சுற்றாடல் நீதிக்கான கேந்திர நிலைய அமைப்பினருக்கும் இடையிலான கலந்துரையாடலும் நிறைவில் ஊடக சந்திப்பும் நடைபெற்றது. இச்சந்திப்பில் பிரஜைகள் குழு தலைவர் அருட்தந்தை மார்க்கஸ் மற்றும் பொது அமைப்புகள் தலைவர் சிவகரன் மற்றும் ஆலோசகர் அருட்தந்தை ஜெயபாலன் குரூஸ் ஆகியோரும் கலந்து கொண்டனர். செயற்கை நுண்ணறிவு மனித அறிவுக்கு உதவ முடியுமே அன்றி அது மனித அறிவுக்கு பதிலானதொன்றாக இருக்க முடியாதென திருப்பீட சமூக தொடர்பு துறையின் செய்தி பிரிவு தலைவர் அந்திரேயா தொர்னிடெல்லி அவர்கள் தெரிவித்துள்ளார். திருப்பீடத்தின் விசுவாச கோட்பாட்டு துறையும் கலாசார மற்றும் கல்வித்துறையும் இணைந்து கடந்த 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வெளியிட்டுள்ள செயற்கை நுண்ணறிவு குறித்த ஏடு பற்றி தனது கருத்துக்களை வெளியிட்ட போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ள தொர்னியல்லி அவர்கள், செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு கருவியேதான் ஒழிய தனித்து நின்று இயங்கும் அல்லது சிந்திக்கும் ஒன்றல்ல என்பதால் அதற்கு மனித குணநலன்களை சூட்டுவதோ நுண்ணறிவு என்ற பெயரை சூட்டுவதோ சரியல்ல எனவும் எடுத்துரைத்துள்ளார். அத்துடன் செயற்கை நுண்ணறிவு என்ற மென்பொருள் உண்மைத்தன்மைகளை புரிந்து கொண்டு முடிவெடுக்கும் ஒன்றல்ல என்பதை சுட்டிக்காட்டிய தொர்னியல்லி அவர்கள், உருவாக்கியவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் இது தானாகவே எதையும் உருவாக்கும் ஆற்றலற்றதொன்றாகவும், ஒழுக்க ரீதியாக ஆய்ந்தறியும் தன்மையோ
பொறுப்புணர்வையோ தனக்குள் கொண்டிருக்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்மறை மாவட்டத்தில் குருக்கள் சிலருக்கான பணிமாற்றங்கள் அண்மையில் நடைபெற்றுள்ளன. அருட்தந்தை ராஜசிங்கம் அவர்கள் முல்லைத்தீவு மறைக்கோட்ட முதல்வராகவும் முல்லைத்தீவு பங்கு தந்தையாகவும், அருட்தந்தை மௌலிஸ் அவர்கள் கொழும்புத்துறை மற்றும் நல்லூர் பங்கு தந்தையாகவும், அருட்தந்தை சகாயநாயகம் அவர்கள் சுண்டுக்குழி பங்கு தந்தையாகவும், அருட்தந்தை அஜந்தன் அவர்கள் புதுக்குடியிருப்பு பங்கு தந்தையாகவும், அருட்தந்தை எட்வின் நரேஸ் அவர்கள் சிலாவத்தை பங்கு தந்தையாகவும், அருட்தந்தை நிக்சன் கோலின் அவர்கள் சுன்னாகம் பங்கு தந்தையாகவும், அருட்தந்தை அகஸ்டின் அவர்கள் உரும்புராய் பங்கு தந்தையாகவும், அருட்தந்தை ஆண்டனி பிள்ளை அவர்கள் நாரந்தனை பங்கு தந்தையாகவும், அருட்தந்தை அலின் கருணாகரன் அவர்கள் குமுளமுனை பங்கு தந்தையாகவும், அருட்தந்தை ரெனால்ட் அவர்கள் தர்மபுரம் பங்கு தந்தையாகவும், அருட்தந்தை பத்திநாதர் அவர்கள் கோப்பாய் மற்றும் திருநெல்வேலி பங்கு தந்தையாகவும், அருட்தந்தை லியோ ஆம்ஸ்ட்ரோங் அவர்கள் சில்லாலை பங்கு தந்தையாகவும், அமலமரி தியாய்கள் சபை அருட்தந்தை வரதன் குரூஸ் அவர்கள் மணியத்தோட்டம் பங்கு தந்தையாகவும், நற்கருணைநாதர் சபை அருட்தந்தை ஞானநேசன் அவர்கள் விழான் பங்கு தந்தையாகவும் நியமனம் பெற்றுள்ளனர். அத்துடன் அருட்தந்தை ஜோன் குரூஸ் அவர்கள் மறைமாவட்ட இளையோர் ஆணைக்குழு இயக்குநராகவும், அருட்தந்தை நிதர்சன் அவர்கள் பேராலய உதவி பங்கு தந்தையாகவும் நியமனம் பெற்றுள்ளதுடன் அருட்தந்தை பிராயன் அவர்கள் உயர்கல்விக்காக இந்தியாவிற்கும் பயணமாக உள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவை சேனாதிராஜா அவர்கள் கடந்த 29ஆம் தேதி புதன்கிழமை தனது 82வது வயதில் காலமானார். யாழ்ப்பாணம் மாவட்டபுரத்தில் 1942ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் பிறந்த இவர் 1961ஆம் ஆண்டு தனது 19வது வயதில் தந்தை செல்வாவுடன் இணைந்து சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்றார். தொடர்ந்து இலங்கை தமிழரசு கட்சியின் இளைஞர் அணியில் இணைந்து அரசியல் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த இவர் இலங்கை அரசப்படியால் கைது செய்யப்பட்டு சுமார் 7 ஆண்டுகள் மட்டக்களப்பு, வெலிக்கடை, மெகசின் சிறைச்சாலைகளில் இருந்தார். அமிர்தலிங்கத்தின் மரணத்தை தொடர்ந்து தேசிய பட்டியல் மூலம் இவர் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார். 2014ஆம் ஆண்டு இலங்கை தமிழரசு கட்சி தலைவராக தெரிவு செய்யப்பட்ட இவர் 10 ஆண்டுகள் தலைவராக இருந்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இளவாலை மறைக்கோட்ட பொதுநிலையினர் கழக எழுச்சி நாள் கடந்த 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பண்டத்தரிப்பு தியான இல்லத்தில் நடைபெற்றது. இளவாலை மறைக்கோட்ட பொதுநிலையினர் கழக இயக்குனர் அருட்தந்தை ஞானப்பிரகாசம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அமலமரி தியாய்கள் சபை அருட்தந்தை செல்வரட்னம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து நிலைபேறான அமைதி மற்றும் சுபீட்சத்தை நோக்கி எனும் தலைப்பில் சிறப்புரை வழங்கினார். யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்கள் பிரதம விருந்தினராகவும், யாழ்மறை மாவட்ட பொதுநிலையினர் கழக இயக்குனர் அருட்தந்தை மௌலிஸ், இளவாலை மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை ஜெயக்குமார், யாழ்மறை மாவட்ட பொதுநிலையினர் கழக தலைவர் திரு ஜெஹின் ஆகியோர் கௌரவ விருந்தினராகவும் கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வில் இளவாலை மறைக்கோட்ட பங்கு தந்தையர்கள், மறைக்கோட்ட கழக உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி கரடிப்போக்கு டொன்போஸ்கோ பாடசாலையில் புதிதாக அமைக்கப்பட்டு வந்த கட்டட தொகுதி கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் அக்கட்டட திறப்பு விழா 30ஆம் தேதி கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது. பாடசாலை அதிபர் அருட்தந்தை ரொஜீசியஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து கட்டடத்தை ஆசீர்வதித்து திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் புனித டொன்போஸ்கோ சபை மாகாண முதல்வர் அருட்தந்தை ரோசான் மிராண்டா அவர்கள் கௌரவ விருந்தினராகவும், கிளிநொச்சி பிரதேச செயலர் திரு முரளிதரன், கிளிநொச்சி பிரதேச வைத்தியசாலை வைத்தியர் பிரபாத் வீரவத்த, நீர்கொழும்பு டொன்போஸ்கோ இல்ல இயக்குனர் அருட்தந்தை விராஜ் சமாரா, தென்மராட்சி வலய கல்வி பணிப்பாளர் திரு கமலராஜன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் கலந்து கொண்டனர். இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும். மாசி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்த விழா. மாசி மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை ஆயரான புனித ஆன்ஸ்காரியு மற்றும் ஆயரும் மறை சாட்சியுமான புனித பிளாசியோ நினைவு நாள். மாசி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மறைபணியாளரும் மறை சாட்சியுமான புனித ஜோன் தே பிரிட்டோ அருளானந்தர் நினைவு நாள். மாசி மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை கன்னியும் மறை சாட்சியுமான புனித ஆகத்தா நினைவு நாள். மாசி மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை புனிதர்களும் மறைபணியாளரும் மறை சாட்சியுமான பவுல் மீக்கி, தோழர்கள் மற்றும் மறை சாட்சியான புனித கொன்சாலோ கார்சியா நினைவு நாள். மாசி மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை மறைபணியாளர் புனித எரோனிமுஸ் எமிலியான் நினைவு நாள். இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து
இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம். செய்திகள் தொடர்கின்றன. யாழ் மறைமாவட்ட அன்பிய ஆணைக்குழு கூட்டம் 28ஆம் தேதி கடந்த செவ்வாய்க்கிழமை வட்டக்கச்சி புனித சூசியப்பர் ஆலயத்தில் நடைபெற்றது. ஆணைக்குழு இயக்குனர் கிளரேசியன் சபை அருட்தந்தை ஜோய் மரியரட்னம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஜூபிலி ஆண்டில் முன்னெடுக்கப்படவுள்ள செயற்பாடுகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. இந்நிகழ்வில் யாழ் மறைக்கோட்ட அன்பிய இணைப்பாளர் அருட்தந்தை ஜேசுரட்னம் மற்றும் அருட்தந்தையர்கள், மறைமாவட்ட அன்பிய ஆணைக்குழு உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இலங்கை கொழும்பிலிருந்து ஒளிபரப்பாகும் கத்தோலிக்க தொலைக்காட்சியான பேர்பம் தொலைக்காட்சியின் 10ஆம் ஆண்டு நிறைவு நாள் நிகழ்வு கடந்த 30ஆம் தேதி வியாழக்கிழமை கொழும்பில் நடைபெற்றது. தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குநர்களான திருமதி மிலண்டி சில்வா ஆகியோரின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பேர்பம் தொலைக்காட்சி உயிர்த்த ஆண்டவர் சிற்றாலயத்தில் கொழும்பு உயர்மறை மாவட்ட பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் அவர்களின் தலைமையில் நன்றி திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இந்நிகழ்வில் குருக்கள், தொலைக்காட்சி பணியாளர்கள், நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டனர். பேர்பம் தொலைக்காட்சியின் தமிழ் நிகழ்ச்சிகளில் யாழ் மறையலை தொலைக்காட்சியினால் யாழ்மறை மாவட்ட அகவொளி குடும்ப நல நிலையத்திலிருந்து வழங்கப்படும் நாளாந்த திருப்பலி வார நாட்களில் தினமும் மாலை 4 மணிக்கு ஒலிபரப்பாகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. மாதகல் சென்ட் ஜோசப் மகாவித்யாலய ஆசிரியரான ஜேசுமரியின் அன்பின் சகோதரிகள் சபை சகோதரி ஜோகராணி அவர்களின் கத்தோலிக்க திருமறை வினாவிடை நூல் வெளியீட்டு நிகழ்வு 30ஆம் தேதி கடந்த வியாழக்கிழமை மாதகல் சென்ட் ஜோசப் மகாவித்யாலயத்தில் நடைபெற்றது. வித்யாலய அதிபர் திரு புஷ்பரங்கன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இளவாலை மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை ஜெயக்குமார் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து நூலை வெளியிட்டு வைக்க நூலுக்கான ஆய்வுரையை இளவாலை புனித ஹென்ரியரசர் கல்லூரி ஆசிரியர் திரு அனுஷ்டதாஸ் அவர்கள் வழங்கியிருந்தார். இந்நிகழ்வில் மாதகல் பங்கு தந்தை அருட்தந்தை ரோய் பேர்டினன், இளவாலை புனித ஹென்ரியரசர் கல்லூரி உப அதிபர் அருட்தந்தை செரில் நசுமன், சண்டிலிப்பாய் கோட்டக்கல்வி அதிகாரி திரு நொபர்ட் உதயகுமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும், ஓய்வு நிலை கிறிஸ்தவ பாட கல்வி ஆலோசகர் திருமதி ஜெலஸ்டினா ரிச்சர்ட் ரேமன், மாதகல் சென்ட் தோமஸ் முன்பள்ளி பொறுப்பாளர் அருட்சகோதரி மேரி ரோஸ் ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாகவும் கலந்து கொண்டனர். செல்வி லதிஸ்கா சிரில் அவர்களின் பயணிக்கின்றன பாதைகள் வாழ்வியல் அனுபவங்களை உள்ளடக்கிய கவிதை நூல் வெளியீட்டு நிகழ்வு 29ஆம் தேதி கடந்த புதன்கிழமை பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலர் திரு ஜெயசீலன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அளம்பில் சுவாமி தோட்ட இயக்குனர் அருட்தந்தை யூட் அமலதாஸ் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து நூலை வெளியிட்டு வைத்தார். மன்னார் பேராலய பங்கில் உள்ள புனித மரியன்னை ஆலய கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் அவ்வாலய திறப்பு விழா 1ஆம் தேதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை சுரேந்திரன் ரெவல் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை இம்மானுவேல் பெர்னாண்டோ அவர்கள் கலந்து புதிய ஆலயத்தை ஆசீர்வதித்து திறந்து வைத்து திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். இந்நிகழ்வில் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை கிறிஸ்து நாயகம், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், இறைமக்கள் என பலரும் கலந்து சபித்தனர். 450 வருடங்கள் பழமை வாய்ந்த இவ்வாலயம் சிறிய கொட்டிலாக அமைக்கப்பட்டு மன்னாரின் முதலாவது ஆலயமாக தோற்றம் பெற்றது. 1834ஆம் ஆண்டு முருகை கல்லினால் கட்டப்பட்ட இவ்வாலயம் பல சேதங்களையும் புனரமைப்புகளையும் தாங்கிய நிலையில் 2013ஆம் ஆண்டு பங்கு தந்தையாக பணியாற்றிய அருட்தந்தை சத்யராஜ் அவர்களின் காலத்தில் புதிய ஆலயத்திற்கான அடிக்கல் முன்னாள் ஆயர் பேரருட்தந்தை அமரர் ராயப்பு ஜோசப் அவர்களினால் நாட்டி வைக்கப்பட்டு தற்போதைய பங்கு தந்தை அருட்தந்தை சுரேந்திரன் ரெவல் அவர்களின் காலத்தில் கட்டுமான பணிகள் நிறைவடைந்து தற்போதைய ஆயர் பேரருட்தந்தை இம்மானுவேல் பெர்னாண்டோ அவர்களால் ஆசீர்வதித்து திறந்து வைக்கப்பட்டு புது பொலிவுடன் காட்சி அளிக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. சுண்டுக்குழி புனித யுவானியார் ஆலய பிள்ளைகளுக்கான உறுதிப்பூசல் அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு பங்கு தந்தை அருட்தந்தை சகாய நாயகம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் 30ஆம் தேதி கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது. யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இத்திருப்பலியில் 23 மாணவர்கள் உறுதிப்பூசல் அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டார்கள். தர்மபுரம் பங்கின் விஸ்வமடு புனித ராயப்பர் ஆலய பிள்ளைகளுக்கான முதல் நன்மை அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு 26ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை நிக்சன் கோலின் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திருப்பலியில் 10 சிறார்கள் முதல் நன்மை அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டார்கள். மானிப்பாய் புனித அந்தோனியார் ஆலயத்தில் உயர்த்த ஆண்டவர் சமூகம் முன்னெடுத்த குணமாக்கல் வழிபாடு பங்கு தந்தை அருட்தந்தை ரெக் சவுந்தரா அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் 1ஆம் தேதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது.
இறைவார்த்தை பகிர்வு, நற்கருணை ஆராதனை, புகழ்ச்சி ஆராதனை, குணமாக்கல் வழிபாடு என்பவற்றை உள்ளடக்கிய இவ்வழிபாடுகளில் ஏராளமான மக்கள் பக்தியுடன் கலந்து கொண்டனர். யாழ் புனித அடைக்கல அன்னை ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட மறைக்கல்வி மாணவர்களுக்கான செயற்பட்டு மகிழ்வோம் திறன் விருத்தி செயலமர்வு 26ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை ஆனந்தகுமார் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மறையாசிரியர்கள் மற்றும் இளையோரின் உதவியுடன் நடைபெற்ற இந்நிகழ்வில் கருத்துரைகள், குளிர்ச்சி ஏற்பாடுகள், விளையாட்டுகள் என்பன இடம்பெற்றன. இந்நிகழ்வில் 90 வரையான மறைக்கல்வி மாணவர்கள் பங்கு பற்றி பயனடைந்தனர். புங்குடுதீவு புனித சவேரியார் ஆலய மறைக்கல்வி மாணவர்களை இணைத்து முன்னெடுக்கப்பட்ட கள அனுபவ சுற்றுலா 26ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை லியான்ஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மறையாசிரியர்களின் உதவியுடன் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாணவர்கள் மன்னார்மறை மாவட்டத்திற்கு சென்று அங்கு மடு அன்னை திருத்தலம், சின்ன பண்டி விரிச்சான், சவேரியார் ஆலயம் ஆகியவற்றை தரிசித்தனர். இந்நிகழ்வில் 90க்கும் அதிகமான மாணவர்கள் பங்கு பற்றியிருந்தனர். மானிப்பாய் புனித அன்னாள் ஆலய அருணோதய பாலர் பாடசாலையில் முன்னெடுக்கப்பட்ட கலை விழா 29ஆம் தேதி கடந்த புதன்கிழமை நடைபெற்றது. பாடசாலை காப்பாளர் அருட்தந்தை ரெக் சவுந்தரா அவர்களின் வழிநடத்தலில் பாடசாலை பொறுப்பாசிரியர் திருமதி கனிஷ்ரா சுபானந்தன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிறார்களின் கலை நிகழ்வுகளும், தரம் 1ற்கு செல்லும் சிறார்களுக்கான கௌரவிப்பும், புதிய சிறார்களின் வரவேற்பும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் மானிப்பாய் புனித அன்னாள் ரோக்கத்தக்க பாடசாலை அதிபர் அருட்சகோதரி நீட்டா அந்தோனி பிள்ளை, நிர்வாக உறுப்பினர்கள், பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் செம்பியன்பற்று ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலையில் முன்னெடுக்கப்பட்ட கால்கோள் விழா நிகழ்வு 30ஆம் தேதி கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது. பாடசாலை முதல்வர் திரு பகீரதகுமார் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் செம்பியன்பற்று புனித பிலிப்பினேரியார் ஆலயத்தில் சிறார்களுக்கான ஆசீர்வாதமும், தொடர்ந்து பாடசாலையில் கால்கோள் விழா நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் தாளையடி பங்கு தந்தை அருட்தந்தை ஆதர் ஜஸ்டின் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்தார். அத்துடன் செம்பியன்பற்று ஆதக பாடசாலையில் முன்னெடுக்கப்பட்ட கால்கோள் விழா நிகழ்வும் பாடசாலை அதிபர் திரு கணேஸ்வரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் அன்றைய தினம் நடைபெற்றது. ஜெர்மன் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தால் முன்னெடுக்கப்பட்ட பொங்கல் நிகழ்வு 26ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை எஸ்என் மாநகரில் நடைபெற்றது. பணியக இயக்குனர் அருட்தந்தை நிரூபன் தார்சிசிஎஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பண்பாட்டு திருப்பலியும், தொடர்ந்து பொங்கலும், கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. கலை நிகழ்வுகளில் நடனம், வில்லுப்பாட்டு, நாடகம் என்பன இடம்பெற்றதுடன் இந்நிகழ்வில் ஜேர்மன் நாட்டில் இயங்கி வரும் தமிழ் கத்தோலிக்க பணித்தளங்களில் இருந்து 300க்கும் அதிகமான மக்கள் மிகவும் ஆர்வத்துடன் பங்கு பற்றியிருந்தனர். கனடா ஒன்றியல் மீட்பின் அன்னை மறைத்தளத்தில் முன்னெடுக்கப்பட்ட தைப்பொங்கல் நிகழ்வு கடந்த 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. மறைத்தள பங்கு தந்தை அருட்தந்தை ஜேம்ஸ் சிங்கராயர் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருப்பலியும், தொடர்ந்து பொங்கல் நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் மறையாசிரியர்கள், மறைத்தள அருட்பணி சபை, நிதி பரிபாலன சபை மற்றும் வழிபாட்டுக்குழு அங்கத்தவர்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள் என பலரும் கலந்து கொண்டனர். சுபமாலைதாச சபை அருட்சகோதரி பிரிஜிட் அவர்கள் கடந்த 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இறைவனடி சேர்ந்துள்ளார். தேவத்தை சுபமாலைதாசர் கன்னியர் மடத்தில் தனது உருவாக்க பயிற்சியை பெற்றுக்கொண்ட இவர் 1971ஆம் ஆண்டு தனது முதலாவது துறவர வார்த்தை பாட்டை நிறைவேற்றி 54 ஆண்டுகள் துறவர வாழ்வில் நிலைத்திருந்தார். இவரின் பணிவாழ்விற்காக இறைவனுக்கு நன்றி கூறி இவரின் ஆன்மா இறைவனில் இளைப்பார மன்றாடுவோம். மண்டைதீவு ரோமன் கத்தோலிக்க பாடசாலை அதிபர் திரு சேவியர் ஸ்வைனஸ் அவர்களின் அன்பு தாயாரும் அருட்தந்தை ஜெயஸ்ரட்னம் அவர்களின் சகோதரியுமான திருமதி சேவியர் மேரி ரோஸ் அவர்கள் 29ஆம் தேதி கடந்த புதன்கிழமை இறைவனடி சேர்ந்துள்ளார். அன்னாரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதுடன் இவரின் ஆன்மா இறைவனின் இளைப்பார மன்றாடுவோம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தகவல் தொடர்பு பணி உருவாக்கும் பணி திருத்தந்தை பிரான்சிஸ். மன்னார் மாவட்ட கனியமண் அகழ்வு மற்றும் காற்றாலை அமைத்தலுக்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு. செயற்கை நுண்ணறிவு மனித அறிவுக்கு பதிலானதல்ல. திருப்பீட சமூக தொடர்பு துறை. இளவாலை மறைக்கோட்டத்தில் பொதுநிலையினர் கழக எழுச்சி நாள் சிறப்பு நிகழ்வு. இத்துடன் யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் ஜூலியட் ஜோசப், ஹெமல்டினா யூதாசேகர்.